என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த எஸ்எஸ்சி டாபிக் வைஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டடி பிளானோட வீடியோ. ஸோ என்னென்னைக்கு என்னென்ன டாபிக் போட போகிறோம், எப்படி ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன், எங்கே டெஸ்ட் கொடுக்க போகிறேன், எங்கே போய் நீங்கள் டெஸ்ட்டு வாங்கணும், எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மறந்துடாமல் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை போய் பார்த்து அதோட பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த டாபிக் வைஸ் வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம், என்னோட ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக். ஸோ ஏப்ரல் எண்டு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ரிலீஸ் பண்ணோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், மறந்துடாமல் நம்ம தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் பண்ணுறேன், என்னோட மொபைல் அப்ளிகேஷன்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ புக்கு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது நம்ம டாபிக் வைஸ் சீரீஸ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். சரிப்பா, என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கான வீடியோவில் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் எல்லா வருஷமே நீங்கள் எஸ்எஸ்சி கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு கொஷின் இருக்கும். ஸோ இந்த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெண்ட்ரியிலேருந்து வந்தது. ஸோ அதனால் நிறைய பேர் ட்ரிக்னாமெண்ட்ரியா அப்படின்னு சொல்லி இந்த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஷினை எக்ஸாமில் போடவே மாட்டாங்க, படிக்கவும் மாட்டாங்க. ஸோ ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸுன்றது ட்ரிக்னாமெண்ட்ரியிலேருந்து வர்றது தான். ஆனால் ஈஸியான டாபிக், ரொம்ப கஷ்டமே பட வேணாம். ஒரு 4 கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும் போதும், கொஷினை நீங்கள் போட்டுடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம தமிழ் சேனலில் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் படிச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இல்லைன்னா நான் சுத்தமாகவே படிக்கவே இல்லை ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த 4 வீடியோ ஓகேவா, ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸோட இன்ட்ரடக்ஷன், பேசிக் கொஷின், அப்புறம் 2 ஈக்குவேஷன், இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டிங்கன்னாலே உங்களுக்கு ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் புரிஞ்சிடும், சரிங்களாப்பா? ஸோ ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்ன்றது எந்த ஒரு ஃபார்முலா கிடையாது. 3 முக்கியமான விஷயம் தெரியணும்: சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. ஸோ இதுக்கான ஆங்கிளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறம் உங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறனால உங்களுக்கான முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா ஒரு 3 மாடல் கொஷின் மட்டும் நிறைய போட்டு பார்த்துட்டு போங்க உங்கள் எக்ஸாமுக்கு. அதில் ஃபஸ்ட்டு மாடல் என்னென்னா இந்த லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லைட் ஹவுஸை பேஸ் பண்ண கொஷின். நீங்கள் நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும் லைட் ஹவுஸ் பேஸ் பண்ண கொஷின் எதுன்னு. ஸோ ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும், அந்த லைட் ஹவுஸ் எவ்வளோ ஹைட்டுன்னு சில சமயம் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இந்த லைட் ஹவுஸோட ஹைட் எவ்வளோன்னு கேட்பாங்க. இந்த சைட்லேருந்து ஒரு போட்டு வரும், இந்த சைட்லேருந்து ஒரு போட்டு நிற்கும். ஸோ இங்கேருந்து இதோட ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, போட்டோட ஆங்கிள். அதே மாதிரி இங்கேருந்து இந்த போட்டோட ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு இல்லை இதோட டிஸ்டன்ஸு, இது ஏதாச்சும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த லைட் ஹவுஸோட ஹைட் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் கொஷின் நல்லா பார்த்து வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ 2 போட்டு ஒரு லைட் ஹவுஸ், அந்த மாடல் கொஷின். அடுத்து ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பில்டிங் இருக்கும் ஓகேவா, ஒரு சின்ன பில்டிங், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 ஃப்ளோர் பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் மேலே இப்படி நம்ம நின்றுட்டுருக்கோம். இங்கே இருந்து பக்கத்தில் ஒரு பில்டிங் இதை விட பெருசாக இருக்குது. ஸோ அந்த பில்டிங்கோட ஹைட்டோட ஆங்கிளை பார்க்குறோம், சரியா, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இந்த இடத்துலேருந்து இந்த பில்டிங்கோட தரப்பகுதின்னு சொல்லுவாங்கல்ல, அதோட ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 ஆங்கிளை மட்டும் கொடுத்துட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கோட ஹைட் என்னன்னு கேட்பாங்க, அந்த மாடல் கொஷின் ஓகேவா. ஸோ நம்ம நிற்கிறதே கீழே கிடையாது, நம்ம நிற்கிறது ஒரு பில்டிங்க்கு மேலே. அந்த பில்டிங் மேலே இருந்து பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கோட டாப்பையும் பாட்டமோட ஆங்கிளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மற்றபடி எல்லா தேவையான வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தரையில் நிற்கிறது, லேண்டில் நின்று ஒரு பக்கத்தில் ஒரு ட்ரீயோ இல்லை ஒரு போலோ ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸோ அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ட்ரீயோட டிப்பு, அதே மாதிரி இங்கேருந்து ட்ரீயோட பேஸு ஓகேவா, இது ரெண்டுத்தையும் அவன் பார்க்குறான். அப்போது இந்த ட்ரீயோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த 3 மாடல் கொஷின் தான்ப்பா. ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியம், ஏன்னா 2 ஈக்குவேஷன் எழுதி சால்வ் பண்ணும். இதுவும் கொஞ்சம் முக்கியம், 2 ஈக்குவேஷன் எழுதி சால்வ் பண்ணும். பட் இது மட்டும் கொஞ்சம் ஈஸி. ஒருவேளை அவங்களுக்கு ஈஸியான கொஷின் எக்ஸாமில் கேட்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க இந்த மாடல் கொஷின் தான் கேட்பாங்க. ஏன்னா ஈக்குவேஷன் எதுவுமே தேவைப்படாது, டைரெக்டாக ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சி அந்த ஆங்கிளை சால்வ் பண்ணி ஹைட்டு கண்டுபிடிச்சிருவோம். பட் இந்த 2 கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இந்த ஒரு ஆங்கிளுக்கு ஒரு ஈக்குவேஷன், இந்த ஒரு ஆங்கிளுக்கு ஒரு ஈக்குவேஷன். ஸோ 2 ஈக்குவேஷனும் ஈக்குவேட் பண்ணி அந்த பில்டிங்கோட ஹைட்டை கண்டுபிடிப்போம். ஸோ இது 2 மாடல், டிஃபிகல்ட்டுன்னு கிடையாது, பட் கொஞ்சம் பெருசாக வருமே தவிர ஈஸி தான்.
சரிங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாம் எஸ்எஸ்சி மெயினாக படிக்கிறீங்கன்னா இந்த 3 மாடல் கொஷினை நல்லா போட்டு பார்த்துட்டு போங்க. இந்த 3 மாடல் கொஷினும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், வீடியோலே இருக்குது. இப்போயும் கொஞ்சம் கொஷின் நான் சொல்லித்தரேன், நீங்களும் கொஞ்சம் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு பேஸே ஒரே ஒரு ஃபார்முலா தான், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அவ்வளோதான். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைபாட்டனிஸ் எது, பேஸ் எது, இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும்ப்பா. இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாலே ஆங்கிளை வச்சு நீங்கள் போட்டுடலாம். எந்த இடத்துல டீட்டா வைக்கணும், எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, நம்ம எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், அப்போது சைன் டீட்டா யூஸ் பண்ணுமா, டேன் டீட்டா யூஸ் பண்ணுமா, இல்லை காஸ் டீட்டா யூஸ் பண்ணுமா, இது 3 தெரிஞ்சிட்டாலே போதும்ப்பா. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஃபைனல் ஆன்சர் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10/√3 அப்படின்னு நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வருதுன்னா இது மோஸ்ட்டாக நம்மளோட ஆப்ஷனில் இருக்காது. ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டு தான், ஆனால் உங்கள் ஆன்சரில் இருக்காது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே டினாமினேட்டரோட வேல்யூ ஸ்கொயர் ரூட்டில் இருக்கவே கூடாது. அதனால் என்ன பண்ணுவோன்னா காஞ்சிகேட் எடுப்பாங்க. இப்போ 10/√3 இருக்குன்னா இன்டூ √3/√3 பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி எழுதுவாங்கன்னா 10√3/√3 இப்படி மாற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் இது, அதை மாற்றி எழுதுகிற ஆன்சர் இது. அதனால் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா உங்கள் ஆப்ஷனில் இல்லை அப்படின்றனால நீங்கள் தப்பாக போட்டுட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு தான். பட் எப்போதுமே ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸில், ட்ரிக்னாமெண்ட்ரியில், இந்த 2 டாப்பிக்லையுமே ஃபைனல் ஆன்சர் டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ ஸ்கொயர் ரூட்டில் இருக்கக்கூடாது. அப்படி ஸ்கொயர் ரூட்டில் இருந்துச்சுன்னா அதை காஞ்சிகேட் எடுத்து கீழே இருக்கிற ஸ்கொயர் ரூட்டை எடுத்துடணும். ஸோ அதான் இங்கே எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபைனல் ஆன்சரில் கீழே ஸ்கொயர் ரூட் கிடையாது, பட் நம்மளோட ஃபைனல் ஆன்சரில் ஸ்கொயர் ரூட் வந்துச்சு. சரியாப்பா? ஸோ இந்த கான்செப்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதுமான அளவு தான். நீங்கள் உங்களுக்கு பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா டாப்பு, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா கீழே. ஸோ மோஸ்ட்டாக ஒரு பில்டிங்கோட ஹைட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஹெச்ன்னு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஃப் த ஹைட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா h/2ன்னு வச்சுக்கோங்க. இல்லை x/2 xன்னு வச்சுக்கோங்க. அது உங்களோட விஷ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு செம்ம போடலாம். சரியாப்பா? ஸோ கொஞ்சம் முக்கியமான கொஷின்ஸ் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுவும் இல்லாமல் உங்கள் ஆப்டிடியூட் ரீசனிங் டெஸ்ட் சீரீஸ்க்குள்ளேயே ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸும் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ மறந்துடாமல் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் போய் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ புக்லேயுமே இருக்கும்னு நினைக்கிறேன். என் புக்லேயுமே கொஞ்சம் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயுமே உங்களுக்கு டாபிக் இருக்கும். ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் 34வது டாபிக். ஸோ 34வது டாபிக் பார்த்தீங்கன்னா ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதில் இருக்கிற கொஷின்ஸ் நீங்கள் புக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அதில் இருக்கிற கொஷின்ஸும் கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரிப்பா. இப்போ நம்ம கொஞ்சம் கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து உங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு நம்ம பார்க்கலாம். மொதல் கொஷின். So the angle of elevation of a top of an unfinished pillar from the point 150 meter from its base is 30 degree. So height that the pillar must be raised so that the angle of elevation at the same point may be 45 degree. So take √3 is equal to 1.73 to find an approximate angle. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஷினை படித்து பார்த்துட்டு அந்த கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டயக்ராம் வரைய முடியும். ஏன்னா ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஷினை படித்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளை என்ன கேட்குறாங்க, அது தெரிஞ்சிருச்சுனாலே பாதி ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஸோ இப்போ இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த அன்ஃபினிஷ்டு பில்லர். ஸோ ஒரு பில்லர் இருக்குது, சரிங்களா? இந்த பில்லரோட ஃபினிஷ்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு பில்லர் இது வரைக்கும் தான் கட்டியிருக்காங்க. அப்போது இது அன்ஃபினிஷ்டு, இன்னும் கொஞ்சம் கட்டணும். ஓகேவா? இது கட்ட வேண்டிய பில்லர், பேலன்ஸ் இருக்கிற பில்லர். இப்போ வரைக்கும் அவங்க கட்டி முடித்த பில்லர் இந்த இடம் தான். அவங்க எதுக்கான ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் அ அன்ஃபினிஷ்டு பில்லர். இது அன்ஃபினிஷ்டு பில்லர். இந்த பில்லரில் ஃப்ரம் த பாயிண்ட் 150 மீட்டர் ஃப்ரம் த பேஸ். ஸோ இந்த பில்லரோட பேஸில் இருந்து இந்த மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 மீட்டர். ஸோ இந்த 150 மீட்டர் ஸ்பேஸு நம்ம நிற்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த பில்லரோட அன்ஃபினிஷ்டு பாயிண்ட்டுக்கும், ஸோ இதோட ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரிப்பா. ஸோ இதான் அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஹைட் தட் த பில்லர் மஸ்ட் பி ரைஸ்டு. இந்த பில்லர் இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றணும், சரிங்களா? இனிமேட்டு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா இதே சேம் பாயிண்ட்ல இருந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை முடிக்கிறதுக்கான ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. அப்போ அவங்க கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹைட் தட் த பில்லர் மஸ்ட் பி ரைஸ்டு. இப்போ அன்ஃபினிஷ்டுக்கும் இது ஃபினிஷ் பண்ண வேண்டிய இடம். அப்போ எவ்வளோ ஹைட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ இது
கட்டிட்டாங்க, இது கட்ட போகிறாங்க. ஒருவேளை அவங்க இந்த ஹைட்டுக்கு கட்டி முடிக்கணும் அப்படின்னா அதோட ஆங்கிள் 45 டிகிரியாக இருக்கணும் இந்த பாயிண்டில் இருந்து. அப்போ அவங்க எவ்வளோ ஹைட்டு வந்து கட்டணும்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் அவங்க கேட்குற கொஷின். ஸோ டயக்ராம் பர்ஃபெக்டாக வரைஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, கொஷினை டக்குன்னு போடாமல் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்கப்பா. இது பாயிண்ட் ஓ, ஓகேவா? ஸோ இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, இது பாயிண்ட் சி. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பிசி தான் நம்மளுக்கு தேவைப்பா, ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பாயிண்ட் பண்ணிட்டீங்கனாலே பாதி ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ரைட், இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் பொறுமையாக. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 30 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த ஆங்கிளை வச்சு நான் இந்த ஹைட் என்னன்னு பார்க்குறேன். முதல் எவ்வளோ தூரத்துக்கு அவங்க கட்டியிருக்காங்க, பில்லரை எவ்வளோ கட்டியிருக்காங்கன்னு பார்க்குறேன். ஏன்னாப்பா நம்மளுக்கு தெரியும் இந்த டோட்டல் லென்த் இருக்கும்ல ஏசி. ஸோ இந்த ஏசியோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ப்ளஸ் பிசி. ஸோ ஏபியும் பிசியும் சேர்ந்தது தான் இந்த மொத்த ஏசி, கரெக்டாக இல்லையா? இந்த மொத்த பில்லரும் ஏசின்றது ஏபி பிசி இதை சேர்ந்தது தான். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஏபியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா டோட்டல்லேருந்து இதை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு பிசி தெரிஞ்சிடும் இந்த இடம். அதான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுக்க போகிறது இந்த ஆங்கிள், இந்த 30 டிகிரி ஆங்கிள். ஸோ எப்போதுமே இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு பித்தகோரஸ் தியரம்ல அப்படின்னா, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அட்ஜசன்ட்ன்றது 150 மீட்டர் வேல்யூ இருக்குது. ஆப்போசிட்டும் எனக்கு தெரியும் ஏபி, இந்த ஆங்கிளும் எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்டில் அவங்க கொடுத்துருக்கிற ஆங்கிள் இந்த 30 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நான் tan தீட்டா போடுறேன். ஸோ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட்டோட வேல்யூ ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட். அட்ஜசன்ட்ன்றது 150, அவ்வளோதான். ஸோ tan 30ன்றது 1/√3 is equals to AB divided by 150. ஸோ அதே மாதிரி ஏபியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 divided by √3. ஸோ இந்த 150 மேலே போயிடும், ஏபி இங்கே இருக்கும். எப்போதுமே நான் இப்போ தான் இந்த வீடியோட ஆரம்பத்தில் கூட சொன்னேன், இதோட நிப்பாட்டிடாதீங்க. ஏன்னா பேஸ் வேல்யூ எப்போதும் ஸ்கொயர் ரூட்டில் இருக்கக்கூடாது. அப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து நீங்கள் எடுக்கணும்னா √3 டிவைடட் பை √3. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 150 √3 டிவைடட் பை 3. ஏன்னா √3ன்றது 3. ஸோ இதை அடிச்சிங்கன்னு சொன்னால் 50. இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்றது 50 √3. அவ்வளோதான்ப்பா. ஸோ ஒரு வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏபியோட வேல்யூ. ஸோ இப்போ எனக்கு ஏபி தெரிஞ்சிருச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? பிசி. அப்போ ஏசி நம்ம என்னன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் இதுதான், கொடுத்துருக்கிற மொதல் ஆங்கிளை வச்சு போட்டாச்சு. இப்போ அடுத்து ரெண்டாவது டாஸ்க் என்னென்னா, அவங்க கொடுத்துருக்கிற ரெண்டாவது ஆங்கிள் 45 டிகிரி. ஸோ இந்த 45 டிகிரியை வச்சு அடுத்த ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஸோ 45 டிகிரி. ஸோ அதே மாதிரி tan 45 டிகிரி. ஸோ tan 45 டிகிரி அப்படின்றது அதே tan theta ஃபார்முலா. ஸோ tan theta equal to opposite by adjacent. ஆப்போசிட்ன்றது மொத்த ஆங்கிள் ஏசி. ஸோ ஏசி டிவைடட் பை அட்ஜசன்ட், கீழே இருக்கிற ஆங்கிள் 150. ஸோ tan 45ன்றது 1. ஸோ ஏசி டிவைடட் பை 150. அப்போ ஏசியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 150. அவ்வளோதான்ப்பா. எனக்கு இப்போ ரெண்டு வேல்யூவுமே தெரிஞ்சிருச்சு. ஏசியோட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு, அடுத்தது ஏபியோட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிசி. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ பிசி அப்படின்றது ஏசி மைனஸ் ஏபி. ஸோ ஏசி மைனஸ் ஏபி தான் வேல்யூ. ஸோ ஏசி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. ஸோ ஏபி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 √3. அதே மாதிரி அவங்க கொஷனில் √3க்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க, 1.732 அப்படின்னு எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1.732. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 150. ஸோ மைனஸ் ஆஃப், ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 50. ஸோ இது ஒரு 50-60 ரேஞ்சில் வருது. ஸோ அவங்களுமே அப்ராக்சிமேட் ஆன்சர் தான்ப்பா கேட்குறாங்க, கரெக்டான ஆன்சர் கேட்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 150. இதை நீங்கள் 1.7 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 60 சம்திங் வரும். ஸோ 5, ஸோ அப்புறம் ஒரு 6 63 அந்த மாதிரி வரும்ப்பா. நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 63 ரேஞ்சில் வரும். நான் ஏன் கரெக்டாக கண்டுபிடிக்கலன்னா, அவங்களே அப்ராக்சிமேட் தோராயமாக கண்டுபிடிச்சா போதும்னு சொல்கிறனால நம்ம அதோட நிப்பாட்டிடலாம். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63.
ஈஸி தானேப்போ, கஷ்டம் கிடையாது. நான் சொல்லிக் கொடுக்குறேன்றனால பொறுமையாக சொல்லித்தரேன். நீங்கள் எக்ஸாமில் போட்டிங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம். இந்த கொஷின் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க. யூஸ்வலாகவே ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் படிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கஷ்டம்னு நினச்சிக்கிறாங்க. இது கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸி. நீங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த 3 கான்செப்டை நல்லா படிச்சிட்டாலே ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த கான்செப்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்னால இங்கேருந்து இங்கே பார்க்குறது, அதே மாதிரி இங்கேருந்து டாப்பில் பார்க்குறது, இல்லை ஒரு சின்ன இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங் மேலே நின்றுட்டு டாப்லேயும் அந்த பில்டிங் மேலே இருந்துட்டு பாட்டம் பார்க்குறது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிட்டாலே போதும். அதே மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆங்கிள் 45 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஆங்கிளும் 45 டிகிரி தான். ஏன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே 3 ஆங்கிளை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வரணும். அதில் ஒரு ஆங்கிள் 45னா இன்னொரு ஆங்கிளும் 45 தான் இருக்கும். அப்போ இது 150னா இந்த மொத்த ஹைட்டும் 150 தான் இருக்கும். இதெல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். சரிங்களா, நம்ம வீடியோவில் படித்தது தான். ரைட். ஸோ இப்போதைக்கு இந்த மொதல் கொஷனுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 63 மீட்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கட்ட வேண்டியது. மொத்த பில்லரோட ஹைட்டு கிடையாது, அவங்க கேட்டது எவ்வளோ கட்டணும்னு. ஸோ இப்போ அவங்க கட்ட வேண்டியது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 மீட்டர் கட்டணும். அடுத்த கொஷின். ஸோ ஃப்ரம் த டாப் ஆஃப் அ கிளிஃப் 90 மீட்டர் ஹைட், the angle of depression of the top and the bottom of a tower are observed to be 30 degree and 60 degree respectively. So the height of the tower is. இப்போ இந்த கொஷின் படித்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டாப் ஆஃப் அ கிளிஃப் 90, கிளிஃப்ன்றது ஒரு மவுண்டைன், ஒரு ராக்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 90 மீட்டர். ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு ராக் இருக்குது, அந்த ராக்கோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மீட்டர். இப்போ இதோட மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 90 மீட்டர். இது கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃப்ரம் த டாப் அண்ட் த பாட்டம் ஆஃப் த டவர். ஸோ இங்கே ஒரு டவர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, குட்டியாக ஒரு டவர் இருக்குது. இந்த டவருக்கு அவங்க வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இந்த இடத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கும் அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து பாட்டமுக்கும் அவங்க 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 30 டிகிரி, இன்னொன்று வந்து 60 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டமுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரிப்பா. அது என்னன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ன்றது மேலேருந்து கீழே பார்க்கும்போது. ஸோ இந்த ஆங்கிள் 60 டிகிரி, இந்த ஆங்கிள் 60 டிகிரினா அதுக்கு அப்படியே இங்கே இருக்கிற அட்ஜசன்ட் ஆங்கிள் இது 60 டிகிரியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போது இது 60 டிகிரி. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அது 30 டிகிரி. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் அ டவர். இங்கேருந்து இந்த டவரோட டாப்புக்கு பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கேருந்து இந்த டவரோட டாப், அதோட ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. அப்போ இது 30 டிகிரி அப்படின்னு சொன்னால் இதோட ஆங்கிள் ஒரு 30 டிகிரி. ஸோ இதோட ஆங்கிள் எவ்வளோன்னா 30 டிகிரி. இப்போ நம்மளுக்கு 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துருச்சுப்போ. ஸோ இப்போ ஏ இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு பி. நம்மளே நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். இது ஒன்று சி, இது ஒன்று டி, இது வந்து இ. இப்போ நம்ம நின்று பார்க்குறது எந்த பாயிண்ட்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஈலேருந்து பார்க்குறோம். ஸோ ஈலேருந்து 2 ஆங்கிள், ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இதுதான் டவர். ஓகேவா? ஸோ இந்த டவரோட கீழையும் அதே மாதிரி இந்த டவரோட டாப்பும் பார்க்குறோம். ஸோ இங்கேருந்து டாப்பில் பார்க்கும்போது 30 டிகிரி, அதோட ஆங்கிள் ஆஃப் அட்ஜசன்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் 60 டிகிரினா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஹரிசாண்டலாக இருக்கிற ஆங்கிள் 60 டிகிரி. ஸோ இப்போ நம்மளுக்கு 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துருச்சு. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதே மாதிரி இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ அவங்க கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹைட் ஆஃப் த டவர் இஸ், இந்த டவரோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் அவங்களோட கொஷன். அப்போனா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ ஏபி கொஷன் மார்க். இதில் நீங்கள் இன்னொன்று பார்க்கணும் முக்கியமாக, இந்த மொத்த ராக்கோட ஹைட்டு கொடுத்துருக்காங்க 90 மீட்டர். அப்போ மொத்த ராக்கோட ஹைட்டு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த டிஸ்டன்ஸ் தான். அப்போ மிச்சம் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இங்கே டாப்பில் இருக்கும் 90 மைனஸ் எக்ஸ். கரெக்டு தானேப்பா? ஏன்னா மொத்த டிஸ்டன்ஸ் 90னா இது எக்ஸ்ன்னு வச்சிங்கன்னா இது மிச்சம் இருக்கிற 90 மைனஸ் எக்ஸ். இப்போ நம்ம எப்போதும் போல் 2 ஆங்கிள் வச்சு ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ நான் வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன் 2 ஈக்குவேஷன் வரும். அது எதுக்கெல்லாம் 2 ஈக்குவேஷன் வரும்னா 2 ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் இருந்து டாப்பில் பார்க்குறது, அதே மாதிரி டாப்லேருந்து பாட்டமில் பார்க்குறது, இந்த மாதிரி 2 ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா 2 ஈக்குவேஷன் எழுதணும். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு எப்போதுமே கீழே இருக்கிற பேஸ் ஆங்கிளுக்கு எழுதுங்க. ஸோ tan 60 டிகிரி. ஸோ நம்ம பண்ண போகிறது tan 60 டிகிரி. ஸோ tan தீட்டான்றது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இந்த tan 60ன்றது இதுக்கான ஆப்போசிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 மீட்டர்.
டிவைடட் பை அட்ஜசன்ட். அட்ஜசன்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பேஸ். ஸோ இந்த பேஸோடது நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது, இந்த ராக்ல இருந்து இது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதனால நம்ம இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை ஹெச்ன்னு வச்சுக்கலாம். டவரோட ஹைட்டு தானே நம்ம கண்டுபிடிக்கணும், இதை ஹெச்ன்னு வச்சுக்கிறோம். கீழே இருக்கிற பேஸ் எவ்வளோ லென்த்தும் தெரியும், இந்த கல்லில் இருந்து இங்கே இருக்கிற டவரோட டிஸ்டன்ஸும் தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது ஆப்போசிட் 90 டிவைடட் பை பேஸ். ஸோ பேஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். tan 60ன்றது √3. ஸோ √3 இஸ் ஈக்குவல்ஸ் டு 90 டிவைடட் பை எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா √3, 90 பை √3, 90 டிவைடட் பை √3. எப்போதுமே நான் சொல்லியிருப்பேன்லப்பா. ஸோ கீழே √3 பேஸ் நம்பர் வச்சுக்காதீங்கன்னு. ஸோ இது √3 டிவைடட் பை √3. ஸோ இது போட்டிங்கன்னு சொன்னால் 90 √3 டிவைடட் பை √3ன்றது 3. இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னு சொன்னால் 30 √3. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ்னா எது? இந்த வேல்யூ. இந்த வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா 30 √3. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதணும். இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் எதுக்கு எழுதுறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆங்கிளுக்கு 30 டிகிரி. ஏன்னா நம்ம எழுதியிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் 60, இப்போ நம்ம எழுத போகிறது 30 ரெண்டாவது ஆங்கிள். அதே tan θ தான் இப்போ. ஸோ tan θ அப்படின்றது ஆப்போசிட். ஸோ இந்த ஆங்கிள் எடுக்கும்போது இதுக்கான ஆப்போசிட்ன்றது 90 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை பேஸோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 30 √3. ஸோ tan θன்றது 1 டிவைடட் பை √3. ஏன்னா tan 30 டிகிரி, தீட்டாக்கு மேலே 30 போடணும். ஸோ 30ன்றது 1 பை √3. ஸோ இந்த வேல்யூ 90 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 30 √3. ஸோ இங்கே இருக்கிற √3 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 ஈக்குவல் டு 90 மைனஸ் எக்ஸு. ஸோ அப்போ எக்ஸுன்றது 90 மைனஸ் 30. ஸோ அப்போ எக்ஸுன்றது 60. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸ்ன்றது இது கிடையாது, நம்ம இதான் ஹைட்டுன்னு வச்சுருந்தோம். சரிங்களா? ஸோ இப்போ இது ஹைட்டுனா இது மொத்த ஹைட்டு 90 மைனஸ் ஹெச். ஓகே, 90 மைனஸ் ஹெச் தான் மிச்சம் இருக்கிற ஹைட்டு. ஸோ இங்கே நம்ம 90 மைனஸ் ஹெச் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கடைசியாக கண்டுபிடிச்சிருக்கிறது 60. ஸோ 60னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டவரோட ஹைட். ஸோ டவரோட ஹைட்டு எல்லா வேல்யூமே எதில் கொடுத்துருந்தாங்க? மீட்டர். அப்போ டவரோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 மீட்டர். ஸோ இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேவாப்பா? ஸோ அதனால் இந்த மாதிரியான ஈக்குவேஷன் மாடல் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா 2 ஈக்குவேஷன் எழுதுகிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஈக்குவேஷன் டேரெக்டாக ஈக்குவேட் பண்ணுவாங்க. இப்போ இதை தனியாக கண்டுபிடிச்சி இதை தனியாக கண்டுபிடிச்சோம்ல. சில பேர் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுவாங்க ரேஷியோவில். நீங்கள் எப்படி பண்ணாலும் ஆன்சர் வரும். ஓகேவா? அது உங்களோட விஷ் தான். நீங்கள் படிக்கும்போதே நிறைய கொஷின்ஸ் போடும்போதே தெரிஞ்சிடும் இப்படி எழுத வேணாம் இப்படி போட்டால் ஆன்சர் வரும் அப்படின்னு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். பட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஒரு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஒரு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இப்போ இதுதான் அவங்க 60 கொடுத்துருந்தாங்க, இது 60 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது ஹரிசாண்டல். ஓகேவா? இதுக்கும் இந்த லைனுக்கு ஹரிசாண்டல். ஸோ அப்போ ஹரிசாண்டல் லைன் இருந்துச்சுன்னா அதுக்கான அட்ஜசன்ட் ஆங்கிளும் 60 தான் இருக்கும். அப்போ இது 60 அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இதுவும் 60. ஸோ அப்புறம் இது 30 அப்படின்னாங்கன்னா இது 30. ஓகேவா? இது மொத்த டிஸ்டன்ஸ் 90னா இது ஹெச் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது 90 மைனஸ் ஹெச் மிச்சம் இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி 2 வேல்யூ நம்மளுக்கு தெரியலன்னா ஒன்று எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று ஹெச்ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் எக்ஸ்ன்னு வச்சிங்கன்னா நான் இப்போ போட்ட மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் எப்போதுமே ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஹெச்ன்னு வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் அப்படின்றது தான் டவரோட ஹைட். அடுத்த கொஷின். So if the angle of elevation of a sun changes from 30 degree to 45 degree, so the length of the shadow of the pole is decreased by 20 meter, then the length of the pole is. இப்போ இந்த கொஷினை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், டிக்ரீஸ்டு பை 20 மீட்டர். இந்த மாதிரி கான்செப்ட்ப்பா, டிக்ரீஸ்டு பை 20, அதே மாதிரி இன்க்ரீஸ்டு பை 20. ஸோ இதனால் நிறைய பேருக்கு குழப்பம் வரும். பழசுலேருந்து அவன் 20 இன்க்ரீஸ் ஆகிருக்கு போல இருக்குது. இந்த மாதிரி இப்போது 60 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது 20 மைனஸ் பண்ணுறது 20 ப்ளஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக டிக்ரீஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஷினை படித்து பார்க்கும்போது இஃப் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த சன்
சேஞ்சஸ் ஃப்ரம் 30 டிகிரி டு 45 டிகிரி. 30 டிகிரிலேருந்து 45 டிகிரி வருது. த லென்த் ஆஃப் த ஷேடோ ஆஃப் த போல் இஸ் டிக்ரீஸ்டு பை. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஒரு குச்சின்னு வச்சுப்போம் அந்த போல், ஓகேவா? ஸோ சன் ஏதோ ஒரு இந்த இடத்துல இருக்குது. இப்போது எங்கே ஆங்கிள் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரியிலேருந்து 45க்கு போகுது. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ டிகிரியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதுதான் ஷேடோ, ஓகேவா? ஸோ இந்த ஷேடோவில் மொதல் ஆங்கிள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஸோ அப்போது சன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 ஷேடோ என்ன ஆகிட்டே போனால் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ஷேடோ அடுத்த ஷேடோ எங்கே விழுவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. இது எவ்வளோ டிகிரி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. ஸோ எப்போதுமே இது 90 டிகிரி, 90லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ 45 30, ஏன்னா நீங்கள் 45 இப்படி போட்டுறக்கூடாது. ஸோ எப்போதுமே இது 90 டிகிரி, அப்புறம் 90 அப்படின்றனால அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ 45 ஃபஸ்ட்டில் வரும், 30 இங்கே வரும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னாப்பா, இந்த ஷேடோ 30 டிகிரியிலேருந்து 45 டிகிரி வந்தனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, த லென்த் ஆஃப் த போல் டிக்ரீஸ்டு பை 20. அதுக்கு மீனிங் என்னென்னா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது 20 மீட்டர் குறையுது அப்படின்னா அப்போது இந்த கேப்பு தான் 20 மீட்டர். சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் இந்த இன்க்ரீஸ்டு இந்த டிக்ரீஸ்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளுக்கும் இன்னொரு ஆங்கிளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இங்கே நிற்கிறேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போனனால 20 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இங்கேருந்து இங்கே போனனால தான் அது 20 ஆகிருக்கு. அப்போது அந்த கேப்பு தான் 20. இந்த கேப்பு தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர். இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா, தென் த லென்த் ஆஃப் த போல் இஸ், அதாவது இந்த போலோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நான் வேணால் இந்த போல் ஹெச்ன்னு வச்சுக்கிறேன். ஹைட் ஆஃப் த போல் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்போதும் போல் நம்மளுக்கு 2 ஆங்கிள் இருக்குது. ஒன்று 45 டிகிரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது 45 டிகிரி அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த லென்த்தும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஆங்கிளை ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி. இது நம்மளுக்கு 90 டிகிரி தெரியும். அப்போ இது 45னா இதுவும் 45 தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே 45னா இந்த ஹெச் தான் இதுவாக இருக்கும். ஸோ அப்போ இது 2 லென்த்துமே சேம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இங்கே ஹெச் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 மீட்டர் இந்த போலோட ஹைட்டுனா அப்போ இதுவும் 10 மீட்டராக தான் இருக்கும், ஓகேவா? பட் நம்மளுக்கு ரெண்டுமே தெரியாதனால ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டில் நம்ம என்ன எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா tan 45 டிகிரி. ஸோ tan 45 டிகிரின்றது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட்ன்றது ஹெச், அட்ஜசன்ட்ன்றது எக்ஸ். ஸோ tan 45ன்றது 1. ஸோ அப்போ இது எதை மீன் பண்ணுதுன்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். இதோட லென்த்தும் ஒன்று தான் அர்த்தம், சரிங்களா? பட் நம்மளுக்கு என்ன ஹைட்டுன்னு பர்ஃபெக்டாக தெரியல. அடுத்த ஆங்கிள் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அடுத்த ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan 30 டிகிரி. ஸோ tan 30 டிகிரின்றது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. ஆப்போசிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் டிவைடட் பை அட்ஜசன்ட். அட்ஜசன்ட்ன்றது இந்த மொத்த லென்த்துப்பா. ஸோ இந்த மொத்த லென்த்துன்றது எக்ஸு, அப்புறம் ஒரு 20 மீட்டர். அப்போ இந்த மொத்த எக்ஸுன்றது எக்ஸு ப்ளஸ் 20 மீட்டர், ஓகேவா? ஸோ tan 30 டிகிரின்றது 1/√3. ஸோ 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை x plus 20. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹெச்னாலும் எக்ஸ்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். அதோட ரெண்டுமே லென்த்துமே சேம் தான். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹெச் அப்படின்றனால 1/√3 is equals to h divided by h plus 20. ஏன்னா எக்ஸும் ஹெச் ஒன்று தான், அதனால் எக்ஸுக்கு பதிலாக ஹெச் போட்டுட்டேன். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். h plus 20 is equals to √3h. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெச் கண்டுபிடிக்கிறனால இந்த 20 நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவல் டு இதை மட்டும் வேணால் இந்த சைடு வச்சுக்கலாம். ஸோ √3h மைனஸ் ஆஃப் ஹெச், இந்த ஹெச் மட்டும் இந்த சைடு கொண்டு போயிட்டேன் மைனஸு. இங்கே இருக்கிற 20 நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். ஸோ 20 ஈக்குவல் டு இதுலேருந்து நீங்கள் ஹெச்சை வெளியில் எடுத்திங்கன்னா √3 - 1. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 20 டிவைடட் பை √3 - 1. இதுதான் ஃபைனல் ஆன்சர்னு சொல்லிடாதீங்க. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருப்பேன், இது நம்மளோட ஃபைனல் ஆன்சர் கிடையாது. ஏன்னா ஹெச் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஹெச் வந்துருச்சு. ஆனால் இது எக்ஸாக்டான நம்பர் கிடையாது. ஏன்னா டிவைடட் பையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் வேல்யூ இருக்குது. ஸோ ரூட் வேல்யூ இருந்தாலே அது ஃபைனல் ஆன்சர் கிடையாது. அப்போ இந்த ரூட் வேல்யூவை மாற்றணும். ஸோ எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் பண்ணணும். ஸோ √3 - 1 தான் இங்கே இருக்குது. ஸோ கான்ஜுகேட்டுன்றது சைனை மாற்றி மல்டிப்ளை பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ √3 + 1. ஸோ மேலே என்ன வரும்னா √3 + 1 டிவைடட் பை √3ன்றது வெறும் 3, இது பார்த்தீங்கன்னா -1. ஸோ 20 √3 + 1 டிவைடட் பை 2, இதையும் கேன்சல் பண்ணோன்னு சொன்னால் 10 ஆஃப் √3 + 1, அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த கொஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் √3 + 1. அதுதான் இந்த டவரோட ஹைட். இதுதான் இந்த கொஷனோட ஆன்சர், சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னப்போ ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஷன் நிறையா போட்டு பாருங்கள். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு
tan தீட்டாவும் sin தீட்டாவும் தான் வரும். நிறைய கொஷின் நீங்கள் நிறைய போட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸில் tan தீட்டான்றது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த மாதிரி மோஸ்ட்டாக நீங்கள் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸில் 90% வந்து tan தீட்டா தான் வரும். அப்பப்போ தான் இந்த sin தீட்டா இந்த மாதிரியான வேல்யூஸ் வருமே தவிர மோஸ்ட்டாக tan தீட்டா வச்சு நம்மளால் எல்லா கொஷினும் போட்டுற முடியும். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள்ப்பா. ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் மறந்துடாமல் ஃபஸ்ட்டு பேசிக்கை படிங்க, அப்புறம் வீடியோ பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி என்னோடய புக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அதில் இருக்கிற கொஷின்ஸை கொஞ்சம் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் வேறு நான் உங்களுக்கு ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இத்தனை இருக்குது, இத்தனையும் நீங்கள் பண்ணாலே கண்டிப்பாக உங்களோட எஸ்எஸ்சியில் அவங்க கேட்குற கொஷினை நீங்கள் போட முடியும். எந்த இதுவுமே இல்லாமல் நீங்கள் போட்டுடலாம். ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் கஷ்டம் கிடையாது, படிச்சுட்டு போங்க, ஈஸி. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நன்றிப்பா. பாய்.